ஒரு அழகான சின்ன மர வீடு, ஜன்னலில் பனி விழும் காட்சி. முன்னால் ஒரு கிறிஸ்மஸ் மரம், அதில் மின்னும் விளக்குகள், மணி ஒலி டிங் டிங். அதில் சின்ன எலியும் மென்மையான முயலும் நெருங்கிய நண்பர்களாக இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் எலி சொன்னது, முயலே, கிறிஸ்மஸ் நாளுக்கு நம்ம வீட்டுக்கு சாண்டா வருவாரா? முயல் சிரித்துக்கொண்டு சொன்னது, வருவார் எலி, நம்ம நல்ல குழந்தைகள் தானே. சேர்ந்து சாண்டாக்கு குக்கீஸ், பால் எல்லாம் தயார் செய்தார்கள். எலி மெதுவாக சொன்னது, முயலே, சாண்டா எல்லாருக்கும் கிஃப்ட் தருவார், ஆனா நமக்கா? முயல் எலியின் கையை பிடித்து, கிஃப்ட்டுகளை விட நட்புதான் பெரிய கிஃப்ட். அந்த இரவு டிங் டிங் ஹா, ஜன்னல் வழியாக சாண்டா கிளாஸ் சிரித்து கொண்டு வந்தார். சாண்டா சொன்னார், எலி, முயல், நீங்கள் இருவரும் அன்பும் நட்பும் நிறைந்த குழந்தைகள். சாண்டா கிஃப்ட் கொடுத்தார். அதை திறந்ததும் அதில் ஒரு ஹார்ட் பிக்சர், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு சுத்திருந்தது. சாண்டா சொன்னார், கிறிஸ்மஸ்ல அன்பு பகிர்வதே உண்மையான சந்தோஷம். சாண்டா எலியும் முயலும் கொடுத்த பால் மற்றும் குக்கி சாப்பிட்டார். எலி, முயல் சாண்டாவை கட்டிப்பிடித்தார்கள். பனி விழுந்தது. வீடு சந்தோஷத்தில் மின்னியது. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி, நட்பு வெற்றி, சாண்டா சிரிப்பு. மெரி கிறிஸ்மஸ்.